ஹரேஷ்ணா மகாராஜ், தண்டவத் பிரணாம் மகாராஜ். ஆன்மீக வாழ்க்கையும் பௌதீக வாழ்க்கையும் எப்படி நம்ம சரியா வழிநடத்தி கொண்டு போகிறது மகாராஜ்? ஹரேஷ்ணா மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. அதாவது பௌதிக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னு ரெண்டெல்லாம் கிடையாது, ஒன்று தான். எப்படி இருட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது. சூரியன் இல்லாத போது அது இருட்டுன்னு சொல்லப்படுற மாதிரி, கடவுளை மறந்து இருக்கும்போது ஆன்மாவையும் மறந்து இருக்கிறோம். அப்போ பௌதிகமாக செயல்படுறோம். கடவுளை நினைக்கும் போது நம்ம ஆன்மீகமாக வாழ்கிறோம். இவ்வளோ தான். இதில் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகியலில் நாம் எல்லார்ட்டையும் ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கு சாமர்த்தியம்னு பேர். நான் கடவுளை நோக்கி போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடவும் கூடாது. எனக்கு எது கடமையாக இருக்கோ அதை நான் செய்யணும். அதே சமயம் அந்த கடமை என்னை கடவுளை நோக்கியும் அழைச்சிட்டு போகணும். அது மாதிரி நாம் அதை அமைச்சிக்கணும். அதுதான் ஆன்மீகமானது. இதுக்கு சாமர்த்தியம் பேர். என்னுடைய செயல்கள் பௌதிகத்திலையும் என்னை வீழ்த்தக்கூடாது, ஆன்மீகத்துக்கும் கொண்டு போகாமல் பண்ணிடக்கூடாது. அப்போ என்னுடைய செயல்கள் கடவுளை நோக்கி அழைச்சிட்டு போகிறதுனால அதுக்கு உத்தியோகம் அப்படின்னு பேர். ஒரு வேலை கூட கடவுளை அடையிற மாதிரி சனாதன தர்மத்தில் அப்படி தான் வேலைகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி பல வேலைகளை நாம் செய்கிற மாதிரியான சூழல்கள் உண்டானது காரணம் எக்கச்சக்கமான தேவைகள். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளுக்கு தாய். அது மாதிரி இருக்கிறதுனால பரவாயில்ல, பல விஷயங்களில் நம்ம மும்முரமாக இருந்தால் கூட கடவுளை மறக்காதபடி அந்த தொழிலை கொண்டு போகணும். அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியம் இருந்தாலே போதும், நாம் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். கடவுள்கிட்ட வர்ற நெருக்கம் ஆன்மீகம், கடவுள்கிட்ட மறந்து இருக்கிறது, பிரிஞ்சு கிடக்கிறது பௌதிகம். இவ்வளோதான் வித்தியாசம். ஹரே கிருஷ்ணா.